கடந்த வருடம் நவம்பர் 29ஆம் தேதி நட்டு வச்ச இந்த புளிய மரம் பாருங்கள் எந்த அளவுக்கு முளைச்சி வந்திருக்குன்னு. இதுலேயும் அதுப்பட்ட இடைப்பட்ட காலத்தில் வந்து ஒரு கிட்டத்தட்ட 4-5 மாதமாக பார்த்திங்கன்னா சரியான மழையே இல்லை. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அப்பப்போ தண்ணியை வந்து எடுத்துகிட்டு வந்து ஊற்றி வச்சுருந்தேன். இப்போ மழை பேஞ்சோடனே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா துளுத்து வந்திருக்கு. நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியாக பச்சை பசேல்னு இருக்குது பார்த்தீங்களா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் இதை வந்து என்ன பண்ணுன்னா ஆடுகள் வந்து கடிச்சு வச்சிரும். அதனால் இந்த வேலையை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா அடர்த்தியாக போட்டு வச்சுருவேன். நான் பிறந்ததுலே இருந்து ஒரு உருப்படியான காரியத்தை வந்து செஞ்ச மாதிரி எனக்கு ஒரு நல்ல மனசுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது. இது பாருங்கள் இந்த ஒரு புளிய மரம் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. அப்படியே அடுத்தடுத்த மரத்தை வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஒரு புளிய மரம் இருக்குது பாருங்கள், இது நல்லா துளுத்து வந்திருக்கு. இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன பண்ணேன், நான் வந்து முள்வேலியை வந்து சுற்றியும் போடாமல் வச்சுருந்ததுனால ஆடுங்கள் வந்து கடிச்சிருந்தாலும் இலையை மட்டும்தான் அதை சாப்பிட்டு இருந்துச்சு. அந்த செடி அப்படியே உயிரோடு இருந்ததுனால துளுத்து நல்லா வந்திருக்கு. இங்கே பாருங்கள் இங்கேயும் ஒரு புளியாஞ்செடி இருக்குது. மொத்தமாக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 4 புளிய மரத்தை வந்து நெட்டு வச்சுருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா 3 மட்டும்தான் உயிரோடு இருக்குது. இதில் ஒன்று வந்து ஒரு புளிய மரம் வந்து செத்துருச்சு. அதே மாதிரி ஒரு புங்கா மரம் வந்து நெட்டு வச்சுருந்தேன், தெரியுதுங்களா, ஒரு குச்சி மாதிரி. அந்த புங்கா மரமும் பார்த்திங்கன்னா இறந்துருச்சு. இது பாருங்கள், இது என்ன மரம்னு கூட தெரியாது. வேறு யாராவது நெட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கு வந்து நம்ம தண்ணி மட்டும் நான் என்ன பண்ணேன், சிறிதளவு குழி மட்டும் எடுத்துகிட்டு தண்ணி மட்டும் ஊற்றி அதை வந்து இப்போ துளுத்து வந்துருக்கு மழை பெஞ்சிட்டு முன்னாடி நல்லா. இந்த புங்காஞ்செடி வந்து ஏற்கனவே இங்கேவே இருந்தது தான். இந்த புங்காஞ்செடி அது நான் வந்து நெட்டு வைக்கல. இது இருந்தாலும் கொஞ்சம் நல்லா துளுத்து தான் வந்துட்டு இருந்துச்சு. இடையில் பார்த்திங்கன்னா இதையும் பார்த்திங்கன்னா புங்காஞ்செடியெல்லாம் ஆடுங்களை வந்து கடிச்சு வச்சிருச்சு. நான் என்ன நினச்சேன், புங்காஞ்செடியெல்லாம் ஆடு சாப்பிடாதுன்னு தான். ஆனால் பார்த்தா அதுவும் வந்து இந்த புங்காஞ்செடியுமே பார்த்திங்கன்னா ஆடுகளெல்லாம் சாப்பிட்டு செடி அப்புறமா மழை இல்லாத காரணத்தினால இறந்துருச்சு. தவிர பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் ஏரிக்கிட்டும் பார்த்திங்கன்னா புங்காஞ்செடியும் அதுக்கப்புறமா பலாப்பழ செடி சில செடிகளை வந்து நெட்டு வச்சுருந்தேன். அதுவும் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இப்போ தற்போதைய நிலைமை பார்த்திங்கன்னா காஞ்சி போயிடுச்சு தான். காரணம் பார்த்திங்கன்னா என்னுடைய சோம்பேறித்தனம் தான். ஊருக்கு வந்துடுவேன், வந்துட்டு பின்னாடி சாயந்தரமாக தான் போய்ட்டு என்ன பண்ணுவேன், தண்ணி ஊற்றலான்னு போவோம். தண்ணி ஊற்றுறதுக்கு போனால் ஒரு 2 தடவை தான் எனக்கு தெரிஞ்சு நான் செடியை நட்டுட்டு பின்னாடி நவம்பர் 22லேருந்து 3 தடவை தான் அந்த இருக்கக்கூடிய செடிகளுக்கு வந்து தண்ணி ஊற்றினேன். இனிமேலுக்கு பார்த்திங்கன்னா சரியாக செடி நடித்தா அது கரெக்டான சரியான முறையில் வந்து காப்பாற்றணும். செய்கிற வேலையை உருப்படியாக செய்யணும்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி தொடர்ச்சியாக வந்து காணொலிகளை வந்து அதே போல் பதிவிடணும். எல்லாம் சோம்பேறித்தனம் தான். சோம்பேறித்தனம் இல்லாமல் கரெக்டாக காணொலி வந்து பதிவு செய்து போடுறேன். இனிமேலுக்கு விதைப்பும் படைப்பும். நன்றி, வணக்கம். இன்னொரு நல்ல ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி மக்களே.